அழகாக பூத்து என்னடா இந்த மழை வாடி போயிருக்கு. பனியில கொஞ்சம் வாட்ட மாத்தமா இருக்கு. என்ன ஆம்பளை வரல பேசுற? இந்த வளர்ச்சி அழகுகளை பார்த்தாயா? என்னடா ஏதோ ஒரு ஆர்வம் குரல் கேட்குது. வாலி மீது யாரோ பானத்தை போட்டு வைக்கிறது. ஆபத்துக்கு பாவங்களை தண்ணி விட்டுமாடா. தண்ணி தண்ணி கேட்கறாங்க. ஆமா, எங்கேயும் தண்ணி கிடைக்கல. கையாரு ஓடி சீக்கிரம்டா ஐயா. நாட்டு இளவரசனா என்னங்க சொல்றீங்க? வெகு தூரமாக நடந்து தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்குதுங்க. அப்படியா? ஆமாங்க, உண்மைதான். மயக்கமா இருந்தீங்க, சற்று தண்ணீர் கொடுத்தனால உங்களை காப்பாத்துறேங்க. ஆமாங்க, என்னுடைய பெயர் தான் அலங்காரிங்க. ஆமா, நீங்களே இல்லை என்றால் இது இடத்துல என் உயிர் போயிருக்குங்க. ஐயோ, நீங்கள் தான் என் உயிரை காப்பாற்றியது. அப்படியாங்க? இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டதா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படியா? எனக்கு திருமணம் நடக்கவே இல்லைங்க. ஆமா, இருந்தாலும் எப்போது உங்களை பார்த்தேனோ அப்போதே உங்கள் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். என்னங்க சொல்றீங்க? இனிமேல் வாழ்ந்தால் உன்னோடு, இல்லை என்றால் இந்த போத நிறுத்துங்க. என்னங்க உங்களை மாதிரி எத்தனையோ ஆம்பளைங்களை பார்த்துட்டேன். ஆம்பளைங்களா இங்க பாருங்க, நடக்கிறவர் என்ன அமைதியா இருப்பாங்க. நடந்து முடிஞ்ச உடனே அப்படியே கழட்டி விட்டு போடுவானுங்க. இந்த காலத்து பசங்களை நம்பவே மாட்டேன். அது மட்டும் கிடையாதுங்க. நீங்க யாரு? ஒரு நாட்டு இளவரசர். நீங்க செய்தி தரணும் தெரியவா போது? இல்லைங்க, என்ன நம்ப உங்களுக்கு வராது வம்புங்க. வேணாம் இல்லைங்க, சொல்லாதீங்க. அலங்காரி, கடலை விட்டாலே பிரிந்தாலும் பிரியலாம், மலரை விட்டு மனம் பிரிந்தாலும் பிரியலாம், உடலை விட்டு உயிரை பிரிந்தாலும் உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன். அப்படியாங்க? அலங்காரி, அப்படின்னா எந்த சூழ்நிலையை என்ன கைவிட மாட்டேன் சொல்ல ஒரே ஒரு சத்தியம் செய்து கொடுங்க. ஆமாங்க, சத்தியமாக உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். அலங்காரி,
மனசுல இருக்கிற ஆசை நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? எப்படி சொல்லலாம்? எனக்கு எப்படி தெரியுமா? எப்படி? யா உச்சி மண்டல என் தங்கையை சந்திக்க வேண்டாம். கை வச்சு நாத்து எடுத்துக்கிறாமா? என் தங்கை தானே அடிச்சா அவையாளி படிக்கிறது வணங்க இவன் அடிக்க இவ வலிக்கிட்டாளா? கொலையை கொட்ட மாதிரி அடிக்கிறாமா? பாய் தலை எடுத்து தீபா பட்டுக்கல. யாரு இது? என்னங்க புண்ணாக்கிக்கலாம்? யாரியமா? அம்மா நடக்குது நல்லா இருக்கீங்களா? அது யாரு மண்ணியாது? ஆண்டி நல்லா இருக்கிறாங்களா? பொட்ட மாதிரி வந்திருக்கிறேன். அண்ணி சொல்ற சித்திர கூட சொல்றாமா? ஒரு
நீ என்ன கொடுத்தா சொன்னீங்க. ஆமா ஏய் என்னங்க வாடி உனக்கு அந்த மாப்பிள்ளை நான் பார்த்து வருகிறேன் சொன்னேன்லமா ஏய் அலங்காரி வரியா இல்ல அலங்காரி அலங்காரி கல்லல தட விடுறாங்க ஏய் என்னடா இது ஏய் வாடி வாடி யாரா நீ என்ன வரல யார் தெரியுமா? யாரே என்னுடைய நாடு என்ன நாடு தெரியுமா? என்ன நாடு பாண்டிய நாடு என்ன ஐயோ நான் பாடு ஏய் ஆண்டி என்னடா ஆமா உன் தந்தைய போய் என் தந்தை பெயர் ராமலிங்கம் உனக்கு பையன் நல்ல தம்பி நல்ல தம்பி அருமையான பேர் தான் நாங்களா அப்ப கட்ட தட்டியா மாட்டேங்க ஆமா அலங்காரி அந்த ஆண்டி அழகா இருக்கிறாங்களா ஐயோ முன்ன நான் ஆட்டியா அலங்காரி ஓடி வாங்க கேட்க கூடாது நான் பாடுங்களா அண்ணா அடிக்காதீங்க. இவன் வேண்டாம் உனக்கு அண்ணா உனக்கு அழகான மாப்பிள்ளையை நான் பார்த்து தேர்ந்தெடுத்தேன் அலங்காரி நீ இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன் சாவு சொல்ல அவனை. சாவு சொல்லு செத்துரு சொல்லு அருமையான மாப்பிள்ளை நான் பார்த்து வைக்கிறேன் உனக்கு தாத்தா தாத்தா வேண்டாம் தாத்தா ஒரு ஜாஸ்தில வர ஏய் அட வேண்டாம் சொல்லி விடு என்னடா கையாடுறாங்க இதுடா நேத்து முடிச்சுடா இரு கொஞ்ச நேரம் இரு என்னடா தங்கச்சி என்ன போயிட்டீங்களா மரவா போயிடுங்க டேய் என்ன இன்னும் கொஞ்ச நேரம் இரு என்ன சொல்லு என்னடா சொல்றேன்னா கம்மி இருக்க இரு கால் கேட்கல புரியுதா டேய் நான் என்ன உன் மேலடா இருடா இரு இன்னும் கொஞ்ச நேரம் இரு. சொல்லுடா புரியுதா டேய் தங்கச்சி இருடா பாட்டியா கொஞ்ச நேரம் இருடா என் தங்கையை பார்க்கணும் ஐயா பகையாளி குடும்பத்தை நாம் அழிக்க வேண்டும் என்றா ஆமாடா உன் தங்கையை கூட்டி போட்டு தான் ஆமாடா இருக்கிற வேலையை விட்டு இருக்கிற வேலையை விட்டு அதான் பையன் வேட்டு போயிட்டு வந்தாங்க கிட்ட அவன கிட்ட அவன அவன பார்த்து அண்ணா நீ தன்னை காப்பாத்தணும். அது வந்து என்னை காப்பாத்தணும். நீ தண்டா கிட்ட அவன அம்மா நீங்களும் எங்களை கூட்டி வைக்க வேண்டும் அம்மா இந்த கம்பெனிக்கு வந்து அந்த ஒரு வேலை தானே செய்யலாம் அது இவன் தேவையில்லை உனக்கு அண்ணா நீங்க பாருங்கண்ணா தந்தைக்கு எனக்கும் நீண்ட நாள் பகை ஆனால் பகையோடு சிறுத்தை இவனை திருமணம் செய்து கொள்ளப்பட்டா என்னுடையமா அண்ணா நீங்க பாருங்க நான் சின்ன வயது முதல் நான் என்ன கேட்டாலும் நீங்க செய்து வைப்பீங்க ஆமா. இந்த திருமணத்திற்கு மட்டும் தடையே வேண்டாம் சொல்லாதீங்க சொல்வதை கேட்டா செல்லம் சொல்றதை கேளுங்கள் அண்ணா என்னம்மா இவன் வேண்டாம் வா, நம்ம நிலத்துக்கு போய் ஐயோ போகக்கூடாது அலங்காரி போகாது ஏய், தாத்தா வேண்டாம் தாத்தா ஏய், தாத்தா வா. இந்த கையை. ஏய், வந்தப்பா. அம்மா, ஏப்பட்டா, அங்கம்மா. அம்மா, ஏப்பட்டா, அங்கம்மா. ஏய். ஏடா, உயிருக்கு கட்டிட தள்ளாது. ஏடா, உயிருக்கு கட்டிட தள்ளாது. தக்கை அடிக்கிறாளே. அண்ணா நான் பார்த்தால் அவங்களோட வாழ்வேன் என் தங்கை மீது உயிரை வைத்திருக்கிறேனா? இவள் இல்லை என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். உன் தந்தையின் உயிரே? சொல்லிடா அண்ணன் கிட்ட சொல்லி நீயும் என்னுடன் வந்துவிடு நானும் உன்னை பார்த்து கண்ணும் பட்டுமா ஓட்டி போலான்னு பார்க்கலாம் ஐயா இரு உள்ளங்களும் ஒன்று சேர்ந்து விட்டது இவன் யா அந்த பாண்டிய நாட்டு மன்னனின் மகன் மகன் இவனை வைத்துத்தான் ஏய் ஏய் என்ன சொல்றான்? காரியத்தை கச்சிதமாக அப்படி பிடிக்க என்றால் வாங்க. அது கிடையாது வா அது இல்லடாங்க வாடா ஏய், அடடா, சரி அப்படி என்றால் எந்த நேரத்திலும் துன்பங்கள் வந்தாலும் சரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி என் தங்கையை கைவிட மாட்டேன் என்று எனது கருத்தில் சத்தியம் செய்து- துன்பத்திலும் இன்பத்திலும் உன் தங்கையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இதுவே சத்தியம் அப்படி என்றால் வாடி நம்ம போலாம் ஏய், இறங்கையா. கை விட மாட்டான் கைவிட மாட்டேன் கை விட மாட்டான் ஏய், நீ நான் கைவிட அப்படி என்றால் புறப்படும் நாட்டிற்கு வா, அலங்காரி தங்கையிலே நான் அடுத்து வருகிறேன் புறப்படு. அலங்காரி சீக்கிரமா வந்து அண்ணன் மானத்தை எடுக்கும் நல்ல நல்லவங்க கூட பிறந்தா நல்ல புத்தி இருக்கும் தாலி அர்த்தவங்க கூட பிறந்தா ஊரா முட்டு சாரு வச்சிரு காயில 50 ரூபாய் 700 ரூபாய் கொடுத்துருவாங்க
அப்படி என்றால் நாம் இருவரை போல் எங்கு செல்ல வேண்டாம். பாண்டிய நாடு புறப்பட்டு சந்திக்கலாம் பாண்டிய நாட்டு. நம்முடைய மகன் சென்றார். நாடு நாடாக சென்று நம்முடைய மகள் நல்ல தங்காவுக்கு நல்லதொரு மாப்பிளை தேர்ந்தெடுத்து அவளுக்கு காலாகாலத்தில் திருமணம் செய்து வைத்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று அந்த பொறுப்பை தன்னுடைய மகனிடம் ஒப்படைத்தோம். நல்ல தம்பிடம் சென்றவன் வரவில்லை. அவனுக்காக வழி மீது நிறுத்தி காத்திருக்கிறேன். அவனுடைய வருகைதான் நாளை எதிர்பார்க்கப்படுகிறது. யார் வேதனைப்படுத்த நல்ல தம்பி சென்ற இடமெல்லாம் எப்படி அப்பா நாடு நாடாக சுற்றி பார்த்து விட்டேனப்பா. இருந்தாலும் தங்கைக்கு நான் அழகான மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். பார்த்து விட்டாயா? நீங்கள் உரைத்தீரப்பா. ஆமா. தங்கைக்கு அழகான மாப்பிள்ளை பார்க்கவில்லை. எனக்கேற்ற பெண்ணை நான் பார்த்து விட்டேன். அட பாவி நன்றி கட்ட பயலே, தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாருல நீ பார்த்துட்டியா? உண்மைதானப்பா. ஏய், வீட்டில ஒரு பெண் இருக்கும் பொழுது காலை மழை ஏறலாமா? அப்பா எதற்காக அப்படிப்பட்ட செயல் செய்தே தெரியுமா? நானும் நாடு நாளாக சுற்றி பார்த்து விட்டேன். அப்போ இந்த தாகம் அதிகமாக இருந்து நானும் மலைக்கு முட்டு கீழே விழுந்து விட்டேனப்பா. அந்த பெண்ணுதான் என்னை காப்பாற்றினாள். அதனால் அவளை பார்த்த உடனே அவள் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேனப்பா. நீ முடிவு எடுத்துட்டா கண்ணி இருக்க பொழுது காலைக்கு மனம் முடித்து வைத்தா அதெல்லாம் நாட்டுல சொல்லலாம் சொல்லுவாங்க. தெரியாதப்பா. அதெல்லாம் முடியாதுடா. எனக்கு தான் திருமணம். பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைத்தால் அப்பா எனக்கு அது ஒன்றும் தெரியாது. எனக்கு தகுந்தவரை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். வாழ்ந்தால் அவனோடு இறந்தால் இந்த மண்ணோடு என்று ஒரு பிடிவாதமாக பேசுகின்றாய். ஏண்டா உடன் பிறந்த தங்கைடா. தங்கை இருக்கும் போது உனக்கு திருமணம் செய்யலாமா? நாட்டு மக்கள் எல்லாம் தவறாக பேச மாட்டார்களா? அப்படி இருக்கும் போது அம்மா போது நிறுத்துங்கள் அம்மா. அந்த பெண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேன். அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. முதலில் எனக்கு திருமணம் இது அழைத்து கொண்டு வந்திருக்கின்றேன் அவர்களை. அப்பா மீண்டும் நாளானது அந்த மண்ணை ஐயா பிச்சைக்கார பையன் வந்திருக்கானடா, பிச்சைக்கார பசங்க. பிச்சைக்கார பசங்க வந்திருக்கானடா. பிச்சைக்கார பசங்களா நாங்க பொண்ணு தர மாட்டோமா? போலாம். பாப்பா வாங்க 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 கோபக்குலத்துக்கு வாங்க. அப்பா அவங்க என்பது யாரு? டேய், நல்ல தம்பி யாரு அவரு? ஏய் அழகா. நீயா? டேய், உன்னுடைய தந்தை கோபகன் எனக்கு அழகிய சித்தரசன் பகுதிபுரத்தை உடைக்காத காரணத்தினால் உன்னுடைய தந்தையை பாதாள சிறையில் அடைத்தி அந்த பாதாள சிறையில் உன்னுடைய தந்தை இறந்து விட்டார். அவனுக்கு பிறந்தவன் நீ. தந்தையின் உயிரை காப்பாற்ற முடியாத கோழை ஒரு பேடி இவனுடைய தந்தையா? டேய், முடியாதுடா. முடியாது. இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க முடியாது. இந்த திருமணம் நடக்கவில்லை என்றா நாட்டை என்ன செய்வேன்னு தெரியாது எனக்கு. தவுடு பொடியாக்குறேன். ஏய், யாரு? யாரிடத்திலே? ரைஸ் மில்ல வேலை செய்யறோம். ஏண்டா ஒட்டான் அப்படியே. நான் தவுடு பிடிக்கிறாள். அதுக்குதான் ராகி ஆளை பார்க்கும்போதே தெரிஞ்சு மாப்பிள உன் பேச்சை கேட்டுதான் வந்தோம். கோபப்படாதீங்க அப்பா. என் பாப்பா எல்லாம் பேசுறீங்க. என் உயிர் இருக்கிற வழியை இந்த சம்பந்தத்துக்கு அப்பா முடியாது. டேய் பத்தாயா அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நான் இறந்து விடுவேன் அப்பா. ஒப்பம் சாவ நீ தாங்கக்கூடாது. போய் யாரே வா. நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. ஏதோ மகன் ஆசைப்பட்டு விட்டார். இருந்தாலும் அவருடைய விருப்பப்படி அவளையே அவளுக்கு திருமணம் செய்திருக்கலாம். இருந்தாலும் உடைய தங்கையுடைய ஒரு வார்த்தை கேட்கணும். தங்கை விருப்பத்தை கேட்க வேண்டும். தங்கையா? நல்ல தங்கா இருக்கல்ல அவளை கேட்கிறோம்ப்பா கேட்கிறோம். தங்கச்சி பே. என் தங்கச்சி அவருடைய விருப்பத்தை கேட்டால் நல்ல முறையில் திருமணம் நடக்கும். எதனா செய்து தொழில் நீ போடி. ஆமா முந்திரி கொட்ட மாதிரி போடியா. மகளே, பாம்பா நல்ல தங்கா இத பாருமா. மையே. ஒரே மகளாக திருமணம். தாயா இருக்கும். இதுக்கப்புறம் என்னது? எப்படியாவது சொல்லுங்க எனக்கு. அம்மா
மகளே மையெல்லாம் சும்மா இரு. நல்ல தங்கா இத பரமா இந்த நாட்டிலே எனக்கு ஒரே மகள் பிறந்தவள் நீ. ஒரே மகள் ஆசையாக பிறந்ததனாலே உனக்கு நல்ல தங்கான பேர் வைத்தோம். இதோ இருக்கின்றார் இப்படி அண்ணன். அவன் நல்ல முறையிலே இந்த நாட்டுக்கு அரசாட்சி செய்து வருவான் என்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவளுக்கு நல்ல தம்பியை பேர் வைத்து நல்ல முறையிலே வளர்த்து விட்டோம். இருந்தாலும் உனக்கு திருமணமே அண்ணகிட்ட சொன்னேன். ஒரு அரசாங்கத்துக்கு வந்தமா அடக்கொடக்கமா இருக்கணும் தெரிஞ்சவளுக்கு. இளவரசி ஒரு 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 சொல் ஒரு பொய்யா இளப்பரப்பா, உனக்கு தகுந்த கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லதொரு மாப்பிளை பார்த்து வர என்று உடைய அண்ணகிட்ட ஒப்படைத்தோம். இருந்தாலும் உடைய அண்ணன் என்ன செய்தா தெரியுமா? என்ன செஞ்சிருக்கிறாரு? அவளுக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றான். அப்படியா? உனக்கு அண்ணி வர போறா. அண்ணியா? அந்த அண்ணிய பார்க்கணும். உன்னுடைய விருப்பம் என்ன? உனக்கு திருமணமா? சந்தோஷமான விஷயத்தை சொல்றீங்க. நாட்டை நகர்வர் வரும்பொழுது ஒரு பெண்ணை பார்த்து அண்ணன் மனதை பறிகொடுத்து விட்டார். ஆமா. அந்த பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அண்ணன் பிடிவாதமா இருக்கின்றார். ஆமாம்மா. அம்மா, அண்ணனுடைய மறுவார்த்தைக்கு நான் பேசியிருக்கிறேன்னா அண்ணன் விருப்பம் எதுவோ அதுவே என்னுடைய விருப்பம். உனக்கு எந்த விருப்பம் தடை என்பது கிடையாது. எனக்கு எந்த தடையுமே கிடையாது. இத பாருங்க, மகளே ஒற்றுக்கொண்டார். அப்பா திருமணம்பா. ஐயோ ஐயோ இருடா. அம்மா, அவன் என்னமா பண்றான்? அப்பா மணப்பெண்ணை பார்க்க வேண்டும் அல்லவா? எப்பா, நீ பார்த்த பெண்ணை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியா? அவளை அடுத்த வாரம் நினைக்கு அலங்காரி அம்மா தாரி அலங்காரி பேரு. ஒண்ணு உள்ள தோச்சுக்கிறாங்களாம். எத்தனை பேரை சேர்ந்து ஏய், ஆமா, ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? எதுக்கு கத்துறீங்க? எதுக்குடா கத்துற? இன்னொரு வாட்டி வையா வச்சுட்டேன். என்னது வையா? தொப்பலா சும்மா கிடையா? என்ன பெட்டிக்கோட் போடுகிறீங்க? என்ன இது? திருமண ஏற்பாடு. ஆமா, ஏய், என்ன இது? போடுவாங்க. மேல போடுறது கீழே போட்டுருக்கிறேன். இறங்குவா மகாராணி மனசு வச்சா இறக்கலாம். இங்க வாடா, இங்க வாங்க. இதுவும் பேசுறா, இதுக்கு மேலேயும் பேச முடியும். எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா, நீ ஏன் என்ன பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற? மென்டலுமா நான் அதனால சிரிக்கிறேன். என்னடா? அவன் தான் தொடாதுன்னு சொல்றான். அம்மா நீ ஏமா தொட்டு வேதனை பண்ற? டென்ஷன் ஆகுது. என்ன பேசிட்டாங்க? அவன் தான் அவர் யாரு? கையில அவர் யாரு? வேலைக்கார பையன் ஏண்டா ஆன்சி வாங்கி நிறுத்தி வாயில வைத்தாலும் வைப்பான். ஆ, என்ன ஒண்ணு அழகா ஒரு ஜாஸ்தியில் நின்று கிடக்குது. அம்மா, ஐயா உடைய அண்ணன் தேர்ந்தெடுத்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று உரைத்தோம். உங்களுக்கு மன சம்பந்தம் தானே? உங்களுக்கு சம்பந்தம் தானே? சம்பந்தம் தான். உன் அண்ணனுக்கு தாலியா இருக்க சம்பந்தம். இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கணும். எங்கம்மா வைக்கணும்? உன்னை கொண்டு வந்து நடு வீட்டுல இந்த அரண்மனையை வச்சோம் பாரு. இதுவும் பேசுவேன். இதுக்கு மேல நடு வீட்டுல வைக்கல, கொஞ்சம் ஓரமா கூட வைக்கல, நடு வீட்லயேவா? திருமண ஏற்பாடு தானே? ஆமாண்டா, சீக்கிரம் ஆகட்டும். ஏய், பாக்கணும்டா. என் அண்ணன் ஆசைப்பட்டுட்டாரு. எல்லாம் தடல் படல நடக்கணும். எங்க வீட்டுக்கு வர அவளை பாக்கணும். நடுல புடல ஏய், அம்மா இருக்கிற கல்யாணம் நடுல புடல ஏதோ தெரியாதவன் குழந்தை பேச்சுட்டா அப்படி. நடுல புடல போடுறா புடல. மனவர தந்துக்கிறான் பாருப்பா கல்யாணத்துக்கு மனவர தந்துக்கிறான் பாரு. தனலட்சுமி ஜானகி அம்மாள் பத்தபர்பா. ஐயோ கடவுளே,
கல்யாணமா கருமாந்திரமா தெரியல. என்னடா அமைதியா இருக்கு, ஒரு சத்தமே இல்லாத. வா. பொண்ணு பாக்கணுமா? பொண்ணை போய் புளி குடிச்சுக்குதா? குளித்து கொண்டு என்னடா இது மாலை எடுத்து கடாசரா? என்ன சம்பளத்தில் எதனா குறை வச்சோமாங்க? வீட்டில் அஞ்சு தந்தி ஆயிட்டாரன் என்ன குறை வச்சவங்க சொல்லு. மடியிலேயே படுக்க வச்சுருவாரு. பால் கொடுத்துமா? என்னடா அம்மா? என்னடா என்னடா மாத்திரை போடல? என்னடா என்ன கையில எரு கொட்ட மாதிரி ஏதாவது கொட்டதா? என்ன மாலை வந்துக்கு இருக்க? அவன் பார்க்கறது மெட்ராஸ் மாதிரி கேட்குறப்பா. என்ன மாலை இல்ல வந்துக்கு இருக்க? என்னடா அத்த என்ன மாலை இருக்குடா? என்னடா என்னடா மாலை கேட்டா ரசிக்கிறா? டேய் மொத்த மாலையா எடுத்துக்கிற? கல்யாணத்துக்கு 2 மாலை வாங்க. எத்தனை எப்படி கடாசர? எங்க வாங்குற? மாலையில 1 ரூபாய் ஊட்டிங்குது. இந்த மாலையை திருமணத்திருக்க மடன்னு மூடி செத்து போனவன் வந்து வாங்கி மூடுவான். செத்து போன வந்து எப்படிடா மாலையை வாங்குவான்? வராத 16 ஒண்ணு கேட்டுக்கலாம். அம்மா இருக்கும் குலமகனே வா வா. கம்பளி வாஜாரா 5 மணிக்கே பார்த்தாலும் நலமோடு தீரும் சிறப்போடு எந்தவித குறை என்பது இல்லாமல் என்னுடைய மகனோடு சந்தோஷமா வாழ. மாமனார் வேற எதுவும் எதிர்பார்க்கிறாரு பழகுதுமா. என்ன முறுக்குது? கையெடுத்து கும்பிடு. நான் இருப்பணும் 3 4 நல்லதொரு வார்த்தையே சொல்ல மாட்டேரி. நல்லா வந்தா எங்கம்மா நாடு கேக்குது. கையெடுத்து கும்பிடு. ஐயோ கடவுளே. ஏய் மலை ஐயாயே வரையாடு. மனதோடு எப்படி இது எங்க மனசு
இதே மாதிரி எல்லாத்துக்கா பேசணும். எனக்கு முன்ன பின்ன பழக்கம் கிடையாதுடா. முன்னாடி பழகம் இல்லை தெரியும், பின்னாடி ஒரு பழக்கம் கிடையாது. எப்படிடா புரியணும். ஐயோ அண்ணன் இதெல்லாம் சொல்லி தர மாட்டோம். மனதார என்ன வாழ்த்துங்கள் சொல்லு. என்னை வாழ்த்துங்கள். ஐயோ பெண்மை உணர்ந்து விட்டாயா? என்னோட கல்யாணமா தெரியல. கையெடுத்து கும்பிடு. அந்த காமாட்சி அம்மா விளக்க அணைச்சிட்டு உக்காரு. என்ன வந்து பேசுறேன்? சேவிச்சுட்டு உக்காரு. அப்படி சொல்ல அச்சதம்மா நிக்கணும். அஞ்சல் நினைச்சுக்க வேண்டியதுதான். ஈரமாயிடுமே. காய வச்சுக்கலாம் அப்புறமா. உக்காரு உக்காரு. ஐயோ கப்புக்குன்னு உக்காரு, குப்புக்குன்னு மண்ணு ஏறும். பொறுமையா இப்படி உக்காரு. மண்ணியார் இடம் பண்ணா இது அரண் பண்ணடா. ஐயோ ஐயோ உக்காரு. நீ வர சரியா? அனகா ஒரு கேஸ் வய சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்டா. அம்மா இந்நாட்டு இளவரசர் நல்ல தம்பி. ஏன்டா அழுவுற பாவி? ஏன்டா அழுவுற? ஆனந்த சிரிப்புங்க. நலங்கு வைக்கணும். கழுத்துற கயிறு இல்லாதவங்க ஒரு 7 பேர் ஏந்து வாங்க. மாங்க என்ன சீசீரம் உட்காந்துக்கிறீங்களா? கோமதியா வா. ஐயா இன்னும் ஏண்டா வா. குதிரமா குழந்தை. கழுத்துல கவர் இல்லாதவங்க யார் அவங்க? விதவைகள் தான், விதவைகள். அவங்களாம் செய்யக்கூடாது. சரோஜா உனக்கு தெரியாது. ஏண்டா சீக்கிரமா கண்டு முடிக்க. கழுத்துல கயிறு இல்லாதவங்களாம் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள். இப்போ அவங்கள கூட விட்டு வைக்கிறது இல்லை. எல்லாரையும் கம்பெனிக்கார மாதிரி போடுறோம். நடு நட்டதும் நாத்து பெற்றதும் களை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதும் ஷிஃப்ட் கணக்கில் வாரியும் போய் ஷிஃப்ட் கணக்கில் எடுத்தாந்து போட்டுறான். இதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கைன்னு இந்த மரமல் நகர் மகேந்திர சிட்டியில் இந்த ஆம்பளை பசங்க நாய் காத்துங்க அடுக்கல. சக்கியாத்து வாங்க வாங்க. வாழைப்பழம் தரேன், வெத்தலை பாக்கு வச்சு தரேன், வாங்கம்மா. என்ன கரை கேக்குது? வா. யாரும் வர மாட்டாங்க. சந்தன நாளுக்காவது வைங்க, வாங்க. சந்தனி அங்கே சந்தன் இந்த அரண்மனையில வேலை செய்ய சீக்கிரம் நடக்கட்டும்டா. சரி நீங்க வரத்தா விளையம்மா, நீங்க உட்காருங்க. கடவுளே அப்பா நீ வச்சதெல்லாம் போதும். நீ வச்சதால போதும். சரி எனக்கு
வைக்கிறதா ஏய், ஐயோ அம்மா மரத்த விலை அம்மா சரி சரி நாளைக்கு வச்சுக்கிறோம். சரி ஏண்டா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு நேரம் ஆகுது. உன்னை ஏமாகட்ட வரல. யாரா அவன்? நல்ல நேரத்துல திருமணம் ஏன்டா பாவி? டேய், திருமணம்டா. நலங்கு வச்சு முடித்து விட்டது. இருந்தாலும் திருமணம் நடக்கணும். எங்கடா ஐயரு? டேய், ஐயரு எங்க? ஐயரு எங்கடா? ஐயரு எங்கடா? ஐயரு எங்கடா? மூய்கிறானா? ஐயரு எங்கடா? யாரா எம்மகண்டா? என்ன பார்த்தா எம்மகண்டா தெரிஞ்ச உனக்கு? ஐயர் கூப்பிட்டு போயிடாங்க. ஐயரு கதை கேட்கறதே. ஐயரு கதை மயிரா போச்சுடா. மயிரா போச்சு. ஆமா ஆமா. ஐயரு என்ன செய்யறாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? யாரமால ஏறி கலைய வலிச்சாரா? கலைய வலிச்சாரு. யார முடிச்சு கால் மேல நீங்க அவர் கால் வலிச்சு போச்சுடா. ஐயோ அவர் நடுவுல தட்டாங்க. ஓவையே கத்திட்டாங்க பாரு. ஐயோ அதான் செத்துட்டாரு தெம்பா சிரிச்சுக்கணும் வரேன்.
₹500 நீ கடன் தானே அவருக்கு செத்துட்டாரு சிரிக்கிற 500 ரூபாய் கடன் கொடுத்த ஐயர் செத்ததுக்கே சிரிக்கிறேன்னா பாக்குறேன் அது என்ன கேஜி ஆகும்? ஐயா, ஐயர் வேணுமே. ஐயர் இல்லாத திருமணம் நடக்காது. ஐயர் வேண்டுமே தாலை கட்டுவதற்கு. ஐயோ, இவன் தொண்டைய வேற கலப்பிட்டாங்கல்ல. கல்யாணத்தை ஐயர் பையன் வேற தெரிக்கிறான். சீக்கிரமாடா திருமணம்டா. ஐயர் மந்திரம் எனக்கு தெரியுங்க. உனக்கு தெரியுமா? ஐயர் மந்திரம் உனக்கு தெரியுமா? ஐயர் உம்மால வச்சிருந்தானா? எப்படிடா? ஏய், எப்படி? மனுஷன் பாக்குறேன் நான். நாலா பேட்டிக்கு ஓடி போடுவேன். ஓடி போடு. முன்னாடி கட்டின 4 பொண்ணு கீழே ஏய், எப்படிடா, எப்படிடா? ஊரா நியாயமாயா இது? யாருன்னா எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா ஐயா? ஏய், ஐயர் மந்திரம் உனக்கு எப்படி தெரியும்? ஏடா இவரு? ஐயர் மந்திரம் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா செத்த பேரு எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை செஞ்சிருந்தாரு. இரு அடுவாரு சொல்லு. ஏய், எங்க அம்மா ஐயர் வேலை செஞ்சிருந்தாரு. ஏய், அப்பா செத்து எத்தனை வருஷம் ஆகுது? எங்க அப்பா செத்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆகுது. எங்க அம்மா ஐயர் வேலை செஞ்சாரு. ஏய், அம்மா போய் ஐயர் வீட்டுல வேலை செஞ்சாங்க. அப்படி பார்க்க போனா ஐயர் உம்மால வச்சுங்கிறாரு. ஐயா, ஐயா. ஏய், அண்ணா உங்க குடும்பம் மாட்டு வண்டி ஏத்தாரா? மாடு ஓட்டி வந்து வந்துட்டாங்க. உண்மையை சொல்றேன். தச்சு பக்காரியா உனக்கு அப்படியே வந்த மந்திரம் தெரியும்? யாரு உனக்கு எப்படி மந்திரம் தெரியும்? ஒரு சொல்லுங்க. ஐயர் உம்மால வச்சுங்கிறாரு. அதான் உங்க மந்திரம் தெரியும். சத்தியமா இல்ல. ஐயர் எங்க அம்மாவை வச்சு எங்க அம்மா தான் ஐயரை வச்சிருந்தாங்க. அப்படியே இருந்தாலும் இது வெளிச்சமா சொல்லலாமா? நானாவது என் மனசுல கத்த ஊருக்கு ஊரு சொல்லிக்கின்னு வரேன். எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு கும்பிடுங்க. சரி, மந்திரத்தை சீக்கிரம் சொல்லு. சொல்லு. ஐயோ கடவுளே. பச்சரிச்சு சோறு வப்பிச்சுச்சோ. மொச்சக்கொட்டை பயிர் நல்லது. வாயு பகமா வந்துட்டான். அக்னி பகமா வந்துடணும். கொஞ்சமாடா ஐயரை எங்கன்னா வாடா போடணும்னு சொல்லும். வேற ஐயர் பார்த்து கோச்சுக்காதீங்க. பொண்ணு வந்து குடுக்கத்தால நிம்மத கூடாது. நிறுத்துவாங்க அப்புறமா. ஐயர் எங்க போனுல எங்க போனா? ஆண்டா எங்க போனுல? சரி விடு, ஏதோ ஒரு நூல் இது மாட்டி. இந்த கதை சொல்லத்தான் வருவீங்க. கல்யாணத்தை ஏதோ ஒன்று பிடிக்கிறான். நான் கரெக்டாக மாட்டிக்கிட்டு ஒரே சொல்லு எப்படி ஓம் ஓம் ஏய், நாடா ஆரம்பத்திலே ஐயருக்கு ஜலகர கோஷம் ஆவாதன வேதனாம் சமர்ப்பயாமி. வாம் மகம் மான்யம் சுபம் சூன்யம் ஜாங்கிரி பீ ஜகோ ஆவாதன வேதனாம் அரகரா அரகரா. ஏய், ஏய், மலர்களை எங்க போட வேண்டும்? கடவுளே மலர்களை எங்க போட வேண்டாம் சொல்றோம். இங்க யாக குண்டம் இல்ல,
அதனால அம்மா ஓம குண்டத்துல போட்டுட்டே ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசி வர்ணமா ஓ சசி வர்ணமா ஓ சசி வர்ணமா சசி வர்ணமா சாரதா அது பின்னாடி வர்ணமா கோமதியா முன்னாடி வர்ணமா பின்னாடி போன காத்து சீக்கிரமாக வரணும் கொண்டு வரணுமா தீர்த்து பட்டுடுச்சு தீர்த்து பட்டுடுச்சு ஜாகரி பீஜகஸ்கோ ஓம் பங்காளிலாம் வந்துட்டாங்களாப்பா மீசை அடிக்காதவங்கலாம் மீசை அடிச்சு கல்யாணத்துல போட்டா இருக்க மாட்டாங்க மீசை கேசிமா இருந்தா போட்டால போய் மூச்சு மாட்டிக்காது கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன நான் உச்சி மண்டையில சுருங்குது தள்ளி எத்தனை கல்யாணம் மண்டபம் போய்க்கிறார் எத்தனை ஐயர் மந்திரம் சொல்றாங்க எதனா புரியுதா கூட்டம் முடிக்கணும் உட்காந்து மொழி ஒத்த பிராமணனா வரக்கூடாது வர ஓடி அடி போடு ஒப்பா இருக்கிறாளா இருக்காரு இது சாவடிக்கு தானே தாத்தா இருக்கிறாளா இல்ல இல்லங்கப்பா சிவன் கோயில் போய்கிறியா இல்ல நீங்க மாலி அமாவாசை தானே எப்படியா பையா போறாடா போறாடா போறாயா போறாடா பிதா பரிசுத்த ஆவி ஓம் சுபவத்திரா அரக்க உலகேட ஓம் யாரபாஜாபோ சுபவஸ்து இதுதான் நான் மோந்திர வெள்ள காட்டு ஐரா மீந்துச்சு ஐரா உள்ள யாரும் பார்க்க மாட்டாங்க என் வாயில வைக்காதப்பா மழைய மூடுறா தெவடிய மகன போத்துறான் தெரியல ஐரா தாத்தா பேர் என்ன ரங்கசாமி கவுண்டரு ரங்கசாமி அரகரா 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 இந்த மாதிரி சொல்லல ஐரா அரகரா 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 எவன் வீட்டுல தாலி அரகரா அரகரா ரங்கசாமி கவுண்டர் ஆகிய அரகரா 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 ரங்கசாமி அரகரா அரகரா மகனாகிய ஒப்பா பேரு முனிசாமி ஒடையார் ரங்கசாமி கவுண்டரு முன்சாமி ஒடியாரா மண்ணு மறிக்கிறதுக்கு அதுக்கு செட் ஆகாத அம்மா மேரி மாதா செருப்பாடு பையன் மதமே மாறிட்டான் பேரு சஃபி என்னத்தா அட முகமது சஃபி ஐரா சப்பி முகமது சஃபி ஓ நீ முஸ்லீம் ஆமா ஐரா கட்சியா நீ முஸ்லீம் அம்மா அப்பா ஒடையா உன் தாத்தா கவுண்டரு நான் பத்திரம் தெரியல ஐராதா பலாப்பற்ற கோத்திரமாக வேணும் அரகரா உருளாத்தை சடத்தை மவனு மலமன் தட்டா புடி
தலைவலி பாருங்க. அரகரா முடி அரகரா முடி முடி ஒரு ஐயர் ரவுடி ஆவத்தை போயிட்டு தான் பார்க்கணும். முடி முடி என்ன பண்றது? அரகரா அரகரா கலைஜேவி நாடக மன்றத்தில் மன்னராக வேடமேற்று நடிக்கும் ராணிப்பேட்டை அடுத்து லாலாப்பேட்டை லாலாப்பேட்டை பக்கத்தில் நெல்லிக்குப்பம் கிராமம் வேலாயுதம் ஐயா அவர்கள் செத்து சிவலோக பதவி சாலோப சாமிப சாரூப சாயுச்சம் நான்காம் பதவி ஆவி வந்துக்குதுடா மன்னவனே, ஆவி வந்துக்குதுடா. டேய் டேய் மன்னவனே, என்ன கொண்டாந்து கம்பெனி சேர்த்துட்டு என்னடா தேவசி கொடுக்குறீங்க? ஜலத்துல மகனே ராஜா சாமி மாங்கல்யம் நீங்கள் இருவரும் இணை பிரியாமல் உடல் உயிருமாக இருந்து ஒற்றுமையோடு நல்ல முறையில் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும். அதார வாழ்த்துகின்றேன். அழகாரி பல்ல காட்டிக்கிற கல்லு அண்ணன் கொஞ்சம் வைக்கணும். அண்ணன் குஞ்சு கும்பிடு. அவர் அழுது இருக்கிறாரு. ஆசீர்வாதம் பண்ண நீ 16 பெத்து அதுல 18 சத்து 18 அவகுணங்களும் சீவும் சிறப்போடு வாழ வேண்டும். அந்த பேனர் எடுத்து கண்ணீர் அஞ்சலி பேனர் ஜலத்துல குளிக்கலான்னு போனேன். மீன் கொஞ்சம் குடிச்சிட்டு எங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்து விட்டது. மகனே ராஜா, உங்க இருவருக்கும் திருமணம் முடிந்து விட்டது. இருந்தாலும் அதற்குண்டான ஏற்பாடு செய்யடா. நான் பண்றேமா சொல்லு. ஏற்பாடு பண்ணி ஜனல் பக்கத்துல நான் உட்காந்து முதல் இரவு முதல் இரவுக்கு உண்டான மனமும் ஒரு மனமாக சேர்ந்திருக்கிறது. உள்ளே வாருங்கள்.
உங்களுக்காக பாலும் பீயும் ஏற்பாடு பாலும் கவலை வேண்டாம். நீங்கள் இருவரும் நலமோடு இருக்க வேண்டும். ஒரே தகச்ச கட்டி போட்டுட்டோம். எங்கன்னா ஊர் மேலாம் போலாம். அலக்காரி நல்ல தம்பி உங்க இருவருக்கும் சந்தோஷமாக திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. கடமை முடித்து விடுது. புறப்படுகிறாய் நாடு. உங்களுக்கு யாருமே கிடையாது. உங்களுக்கு இருப்பது ஒரே தங்கை. உன் தங்கை விட்டு உங்களால் தனியாக இருக்க இருக்க முடியுமா? முடியாது. ஒருபோதும் இருக்க முடியாது. முடியாது. அதனால் இனிமேல் நீங்கள் இங்குதான் இருக்க வேண்டும். என்ன? இனிமேல் என் நாட்டுக்கு அமைச்சராக இருந்து என் நாட்டு மக்களை சீரம் சிறப்போடு பாதுகாக்க வேண்டும். இனி முதல் கொண்டு நான் இங்குதான் இருக்க வேண்டுமா? என் நாட்டுக்கு அமைச்சர் நீங்கள் தான். அமைச்சர் ஆளுகால நாட்டை பார்த்துக் கொள்ளுங்கள். இருவரும் சந்தோஷமாக இருந்துட்டு வர. எதிரிகள் வந்து விட்டார்களால் கூறுங்கள். எள்ளி நகையாடுகள். அங்க போய் குத்துறேன். என்னம்மா இன்ஜின் ஓடுகிறது? அது